இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5:00 நாங்கள் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறோம். படம் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு 4 நாள், ஆமாம் 4 நாள், மண்டே அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நம்ம வந்து ப்ரெஸ் ஷோவே படம் பார்க்க போகிறீங்க. இதான் இப்போ நீங்கள் படம் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஏதாவது உங்கள்கிட்ட கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷூட் அப் பண்ணலாம். சார் இப்போ சொல்லுங்க. நீங்க நாங்க பார்த்த காட்சிகள் மட்டும் அவங்க டைரக்டர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க எங்களுக்கு போட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பெண்களை எப்படி கவர் பண்றது, மடக்கிறது, ஃபிகரை மடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு. இது மொத்தம் பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்காமா இந்த படம்? இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது நீங்க பார்த்த விஷயங்கள், அதான் நான் பிகினிங் 10 மினிட்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண விஷயம். அது வந்து ஒரு கேரக்டரோட, அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அவன் பேசுகிற வசனங்கள் தான் அது. அது சரியா தப்பாங்கிறது வந்து நம்ம படத்தில் பேசியிருப்போம். முக்கியமாக அதை பற்றி அதுதான் நம்ம அழுத்தமாக பேசியிருக்கோம். ஓவராலாக முழுசாக படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் கூட உங்கள் மைண்டுக்கு வராது. ஆக்சுவலாக அது நான் முழுசாக நம்புகிறேன். நம்ம 4 டேஸில் நம்ம பார்த்ததும் நீங்கள் கண்டிப்பாக இதே கொஷின் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேம். 2005 காலகட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. என்ன காரணம்? ரெண்டாவது இன்ஸ்பயர்ட் பை ரியல் லைஃப். ஏன்னா நீங்கள் தான் எல்லாமே கதை, டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அது வந்து இன்ஸ்பயர்ட் பை ரியல் லைஃப் ட்ரூ இன்சிடெண்ட்டா? ஆமாம். அது என்னன்னாக்கா 2005 ஏன் அப்படின்னாக்கா, அது நீங்கள் கேட்ட மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு 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 சின்ன ஒரு சம்பவம். அது கிடையாது, மொத்த படம் அது கிடையாது. அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் கிடச்சிது. அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணாக்க ஒரு நல்ல படமாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணது தான். அது ஆக்சுவலாக நல்லபடியாக வந்திருக்கு. அடுத்தது ப்ரொடியூசர், நானே ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக வந்தேன். ஆக்சுவலாக அதான் என்னுடைய ஸ்கூல் டைம் கோல். ஸோ நான் பிஎஸ்சி அக்ரி படித்து முடிச்சுட்டு நான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட், கோ டைரக்டர்ஸ்னு ஃபியூ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு படம் முயற்சி பண்ணும்போது கதை பிடிச்சிருந்தாலும் கூட நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கான தயாரிப்பாளர்கள் கிடைக்கல. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. அதுதான் வந்தது.